எக்கு போண்டா எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்குள்ளே போவோம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு 1/2 kg எடுத்துக்குவோம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு பாயில் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அந்த தோல் நீக்கின உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சு ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த போட்டு உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். அந்த எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம நல்லா கிளறி விட்டே இருப்போம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்குவோம். பச்சை மிளகா சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் இந்த போண்டா மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசால் பொடி வந்து 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அகைன் நம்ம வந்து மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அதோட கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள், இப்போ நமக்கு போண்டா போடுறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்குவோம். இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு தேவையான 2 கப்பு கடல மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, காரம் கம்மியாக வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அரிசி மாவு 2 ஸ்பூனு, பெருங்காய பொடி கொஞ்சம், சோடா உப்பு ஒரு பிஞ்சு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ போண்டா போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஊட்டி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலா கடல மாவில் போட்டு நம்ம விரட்டி அப்படியே எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக இப்போ நம்ம எண்ணெயில் போடுவோம். அடுப்பை வந்து மீடியமாகவே மீடியம், ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ போண்டா இவ்வளோ அழகாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து போண்டா வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இப்போ நமக்கு ருசியான டேஸ்டான சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிட்டுருக்குது. கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது செம்மையாக இருக்கும். பாருங்கள், செம்மையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. தேங்க்யூ.